Good evening everyone. Welcome to my YouTube channel. இந்த கோர்ஸில் நம்ம ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் இதில் ஃபஸ்ட்டு வீடியோவில் நம்ம HTMLோட பேசிக்ஸை ஃபுல்லாக லேர்ன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு HTMLனா என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த விக்கிபீடியாவில் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய டீட்டெயிலான ஆர்டிக்கல் இருக்குது. ஸோ நீங்கள் டைம் கிடச்சா ஃபுல்லாக ரீட் பண்ணி பாருங்கள். பட் நான் இப்போதைக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். HTML அப்படிங்கிறது ஒரு ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். ஸோ ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னா என்னதுன்னா, இது வந்து வெப்சைட்டோடைய எலிமெண்ட்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அதாவது இன் ஜென்ரலாக HTML, CSS அண்ட் JavaScript இது மூணுத்தையும் நம்ம கம்பைன் பண்ணி ஒரு வெப்சைட்டை வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம். இந்த HTML அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, அந்த வெப்சைட்டோடைய எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம உருவாக்குறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ வந்து நான் ரெடிட் வெப்சைட்டில் இருக்கிறேன். இதில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ தட் உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த இது இருக்குது இல்லையா, லேட் நைட் ரேண்டம் டிஸ்கஷன் இருக்குது இல்லையா, இது வந்து ஒரு HTML எலிமெண்ட். ஸோ இது வந்து H1 டேக்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு HTML எலிமெண்ட். இங்கே வந்து ஒரு லாகின் பட்டன் இருக்கும். இந்த லாகின் பட்டன் அப்படிங்கிறது ஒரு HTML எலிமெண்ட். பட்டன் அப்படிங்கிறது ஒரு HTML எலிமெண்ட். அண்ட் இங்கே வந்து இந்த மாதிரி ப்ளூ கலரில் இருக்கா ரூல்ஸ், பாட் கமெண்ட்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு HTML எலிமெண்ட்ஸ். இதை வந்து ஆங்கர் டேக் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அண்ட் அதே மாதிரியே பிளேஸ் ஃபார் ரேண்டம் தாட்ஸ், இது வந்து இன்னொரு HTML எலிமெண்ட்ஸ். அதாவது இது வந்து பேராகிராஃப் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணணும்னா எல்லா HTML எலிமெண்ட்டையும் ஒன்று சேர்த்து கம்பைன் பண்ணுறது தான் ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜை வச்சு ஒரு வெப்சைட்டை எப்படி நம்ம பேசிக்காக க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஆப்வியஸாக நீங்கள் வந்து கோட் எழுத போகிறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஒரு கோட் எடிட்டர் தேவைப்படும். ஸோ நம்ம வந்து இந்த வீடியோவில் VS கோட் எடிட்டர் தான் ஃபாலோ பண்ண போகிறோம், விஷுவல் ஸ்டுடியோ. இது வந்து ஜென்ரலாகவே எல்லா கார்ப்பரேட் கம்பெனிஸ்லேயும் சரி, எல்லா டெவலப்பர்ஸ் கிட்டேயுமே ரொம்ப பாப்புலரான ஒரு டூல். ஸோ நீங்கள் ஜஸ்ட் கூகுள்குள்ளே போயிட்டு VS கோட் டவுன்லோடுன்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் வந்து எதர் நீங்கள் மேக் யூஸ் பண்ணிங்கன்னா மேக்குக்கு, அல்லது வந்து விண்டோஸ் யூஸ் பண்ணிங்கன்னா விண்டோஸ்க்கு இங்கேயே காட்டும் உங்களுக்கு. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணி ஜஸ்ட் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ப்ராசஸ் தான். இதில் பெருசாக எதுவும் டவுன்லோட் பண்ணுறதுக்கு டுட்டோரியல்லாம் தேவைப்படாது. ஜஸ்ட் டவுன்லோட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாகவே இன்ஸ்டால் ஆகிடும். இப்போது நம்ம வந்து இந்த VS ஸ்டுடியோ கோட் வச்சு சிம்பிளாக வந்து நம்ம HTML கோட் எழுதி பார்ப்போம். நமக்கு வந்து அவுட்புட் எப்படி கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போது நான் என்னுடைய விஷுவல் ஸ்டுடியோ கோடை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இப்போ வந்து நம்ம ஒரு HTML ஃபோல்டரை வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம். அதாவது HTML ஃபைல் எழுதுறதுக்கு ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு நான் கூகுள் க்ரோம் இதையும் மினிமைஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ ஃபோல்டர்னு கொடுத்துட்டு இந்த ஃபோல்டருக்கு வந்து ஒரு நேம் வைக்கிறேன். ஸோ பேசிக்ஸ் ஆஃப் HTML அப்படின்ட்டு நான் ஒரு நேம் வைக்கிறேன். அண்ட் என்டர் கொடுத்துட்டு ஜஸ்ட் உங்கள் கோட் எடிட்டரை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த டாப் ஐகான் இருக்குது இல்லையா, எக்ஸ்ப்ளோரர் அப்படிங்கிற ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இதை வந்து ட்ராக் பண்ணி இங்கே ட்ராப் பண்ணிங்கன்னா இந்த ஃபோல்டர் வந்து இங்கே இன்சர்ட் ஆகிடும். இப்போ இங்கே வந்து உங்களுக்கு 2 ஆப்ஷன் காட்டும். ஃபஸ்ட்டு இருக்கிற ஆப்ஷன் வந்து ஃபைல் மாதிரி இருக்குது இல்லையா, இது வந்து ஃபைலை க்ரியேட் பண்ணுறதுக்கு. அண்ட் செகண்ட் இருக்கிறது வந்து ஃபோல்டரை க்ரியேட் பண்ணுறதுக்கு. இந்த இடத்துல நான் வந்து ஒரு புது ஃபைலை வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபைலுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு நேம் கொடுத்துக்கிறேன், basics.html அப்படின்னு நான் நேம் கொடுத்துக்கிறேன். இந்த .html அப்படிங்கிற இந்த சின்டெக்ஸ் வந்து, அதாவது இந்த எக்ஸ்டென்ஷன் எதை குறிக்குதுன்னா, இந்த ஃபைலுக்குள்ளே நம்ம HTML கோடை எழுத போகிறோம் அப்படிங்கிறது குறிக்குது. ஸோ சிமிலராக நீங்கள் ஒரு CSS ஃபைல் எழுத போகிறீங்கன்னா .cssன்னு போடுவீங்க, JavaScript ஃபைல் எழுத போகிறீங்கன்னா .jsன்னு போட போகிறீங்க, அண்ட் ஒரு ஜாவா கோட் எழுத போகிறீங்கன்னா .java அப்படிங்கிறத போடுவீங்க. ஸோ அந்த மாதிரியே .html அப்படிங்கிறது இந்த ஃபைலுக்குள்ளே நம்ம HTML கோடை எழுத போகிறோம் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ போட்டுட்டு ஒரு என்டர் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு basics.html அப்படிங்கிறது வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இப்போது HTML பற்றி ரொம்ப சிம்பிளாக நம்ம புரிஞ்சிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து கம்ப்யூட்டருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க போகிறோம். அதாவது நான் இப்போ ஏற்கனவே வந்து அந்த ரெடிட் வெப்சைட்டில் உங்களுக்கு காட்டினேன் இல்லையா. ஸோ இந்த மாதிரி இது வந்து ஒரு HTML எலிமெண்ட், அண்ட் இது வந்து ஒரு HTML எலிமெண்ட், இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது எல்லாமே ஒரு HTML எலிமெண்ட் அப்படிங்கிற மாதிரி நான் காட்டினேன் இல்லையா.
ஸோ இந்த மாதிரி கம்ப்யூட்டருக்கு நமக்கு என்னென்ன எலிமெண்ட் வேணும் அப்படிங்கிறத கம்ப்யூட்டர் கிட்ட சொன்னோன்னா கம்ப்யூட்டர் நம்மளுடைய இன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணி நம்மளுக்கு வந்து சொல்யூஷனை ப்ரொவைட் பண்ணும். ஸோ இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் ஃபாலோ பண்ணும். ஃபஸ்ட்டு கொடுக்குற கமெண்டை ஃபஸ்ட்டும், செகண்டு கொடுக்குற கமெண்டை செகண்டும் தான் ஃபாலோ பண்ணும். அதுதான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் கமெண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போது நம்ம வந்து சிம்பிளாக ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணலாம். வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து சில சின்டெக்ஸ்லாம் தெரியணும். நீங்கள் வந்து இந்த கோடிங் லாங்குவேஜ், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லாம் பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க, ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க, அண்ட் ஆங்கிள் ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க, ஆங்கிள் ப்ராக்கெட்ஸ் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து சின்டெக்ஸ், அதாவது கம்ப்யூட்டர் லாங்குவேஜ். ஸோ இந்த பேசிக் சின்டெக்ஸ் வந்து நம்ம படிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த HTML கோட் நீங்கள் எழுத போகிறீங்கன்னா HTML பாய்லர் பிளேட் வேணும். அதாவது பாய்லர் பிளேட் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ப்ரீசெட் கோட்ஸ், அதாவது இந்த கோட் இருந்தால் தான் HTML ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு இதாகும். அதாவது வந்து இந்த கோட் இருந்தால் தான் HTML ஃபைலையே நம்மளால் ரன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி செட் ஆஃப் கோட்ஸ் இருக்குது. அதை வந்து இப்போ நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லித்தரேன். ஸோ எப்பயுமே ஒரு HTML கோடை வந்து நீங்கள் எழுத போகிறீங்க அப்படின்னா அந்த எல்லா கோடுமே HTML டேகுக்குள்ளே தான் இருக்கணும். ஸோ HTML டேக் அப்படிங்கிறது என்னன்னா, நீங்கள் ஒரு ஓப்பன் ஆங்கிள் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க, HTMLன்னு எழுதிக்கோங்க, க்ளோஸ் ஆங்கிள் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. ஸோ இந்த எல்லா HTML எலிமெண்ட்டையுமே இந்த ஓப்பன் ஆங்கிள் ப்ராக்கெட், இந்த க்ளோஸ் ஆங்கிள் ப்ராக்கெட்குள்ளே தான் நம்ம எப்பயுமே எழுதணும். இதுக்கு பேர் வந்து ஓப்பனிங் டேக். அண்ட் அதே மாதிரியே எப்பயுமே ஒரு ஓப்பனிங் டேக் இருந்ததுன்னா அதுக்கு கண்டிப்பாக ஒரு க்ளோசிங் டேக் இருக்கணும். இன்கேஸ் க்ளோசிங் டேக் இல்லைன்னா கம்ப்யூட்டர் உங்களுக்கு எரரை த்ரோ பண்ணும். இதை வந்து இப்போதைக்கு நல்லா மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மக்கிட்ட ஓப்பனிங் டேக் இருக்குது. இப்போ இதுக்கு வந்து ஒரு க்ளோசிங் டேக்கை இப்போவே க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ மறுபடியும் ஓப்பன் ஆங்கிள் ப்ராக்கெட், க்ளோசிங் டேகுக்கு பக்கத்தில் வந்து ஒரு ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போட்டுக்கணும். அகெயின் HTML போட்டுட்டு க்ளோஸ் ஆங்கிள் ப்ராக்கெட் போட்டிங்கன்னா இதுதான் ஒரு ஓப்பனிங் டேக், ஒரு க்ளோசிங் டேக். இதுக்கப்புறமா நம்ம எழுத போகிற எல்லா கோடையுமே இந்த ஓப்பனிங் டேக் அண்ட் க்ளோசிங் டேக்குக்கு நடுவில் தான் நம்ம எழுத போகிறோம். இதுதான் ஸ்டார்டிங், அதாவது ஸ்டார்டிங் கோட், அதாவது ஒரு பேசிக் பாய்லர் பிளேட்னு சொல்லுவாங்க. இது இல்லாமல் இன்னொரு 2 செட் ஆஃப் டேக் வந்து கண்டிப்பாக இருக்கணும் எல்லா HTML எலிமெண்ட்லேயும், எல்லா HTML ஃபைல்லையும். அது என்னன்னா ஹெட் டேக் அண்ட் பாடி டேக். ஸோ அது இப்போ க்ரியேட் பண்ண மாதிரியே ஒரு ஹெட் டேக்கையும் ஒரு பாடி டேக்கையும் இப்போ க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ ஹெட்னு போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அண்ட் இதுக்கு வந்து ஒரு க்ளோசிங் டேக், ஓகேவா? அண்ட் அதே மாதிரியே பாடி, அண்ட் அதே மாதிரியே ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போட்டுட்டு ஒரு பாடி. இவ்வளோதாங்க. ஸோ இதுதான் வந்து பேசிக்கான பாய்லர் பிளேட். எல்லா HTML ஃபைலையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு HTML இருக்கும், கடைசியாக ஒரு HTML இருக்கும், ஒரு ஹெட் டேக் இருக்கும், ஒரு பாடி டேக் இருக்கும். அண்ட் இந்த ஹெட் டேக்குக்குள்ளே சில கோட்ஸையும் இந்த பாடி டேக்குள்ளே நம்ம சில கோட்ஸையும் எழுதி ஒரு HTML வெப்சைட்டை வந்து நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து HTMLோட பாய்லர் பிளேட். இப்போது இந்த ஹெட் டேக் அண்ட் பாடி டேக் இது ரெண்டுமே வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். இப்போ இந்த பாடி டேக்குக்குள்ளே என்ன வரும்னா, இந்த வெப்சைட்டுக்குள்ளே, அதாவது இந்த வெப்சைட் பேஜில் நமக்கு என்னென்ன எலிமெண்ட் தேவையோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம இந்த பாடி டேக்கில் தான் எழுத போகிறோம். இப்போதைக்கு நான் இதை இப்படி மினிமைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதை ஜூம் வச்சுக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக தெரியும். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பாடியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதிலிருந்து, ஸோ நான் பென் எடுத்துக்கிறேன், இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு கீழே இருக்க எல்லாமே வந்து பாடி தான். இந்த பாடியில் இருக்க எல்லாத்தையுமே நீங்கள் பாடிக்குள்ளே தான் எழுதணும். ஸோ இந்த இடத்துல தான் எழுதணும். அப்போ ஹெட்டில் என்ன எழுதணும், ஹெட் டேக்குள்ளே என்ன எழுதணும்னா பாடியில் தேவைப்படாத எல்லா கோடையுமே ஹெட்டில் எழுதுவோம். ஸோ இது புரியறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பட் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லும்போது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிடும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கம்ப்யூட்டர் வந்து நம்மளுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வாங்கி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுத போகுது. ஸோ இப்போ நான் கம்ப்யூட்டர் கிட்ட சிம்பிளாக ஒரு பட்டனை வந்து நான் க்ரியேட் பண்ண சொல்கிறேன். இப்போது பட்டன் அப்படிங்கிறத வந்து நான் போட்டுக்கிறேன். அண்ட் அதே மாதிரியே பட்டனுக்கு ஒரு க்ளோசிங் டேக் வேணும், கரெக்டாக? ஸோ போட்டாச்சு. இப்போ பட்டன் க்ரியேட் ஆகிடும். இப்போ பட்டனுக்கு நடுவில் ஒரு டெக்ஸ்ட் வேணும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே லாகின் அப்படின்னு எழுதி இருக்குது இல்லையா? ஸோ அந்த டெக்ஸ்ட் வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த 2 பட்டன் டேக்குக்கு நடுவில் என்ன வேணும் அப்படிங்கிறத எழுதணும். நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா சைன் அப் அப்படின்னு நான் எழுதிக்கிறேன்.
எழுதிட்டு கண்ட்ரோல் எஸ் கொடுத்தனா இது சேவ் ஆகிடும். சேவ் ஆனதுக்கப்புறமா இங்கே கீழே பாட்டம் ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா கோ லைவ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும். இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கூகுள் க்ரோமில் ஒரு புது டேப் ஓப்பன் ஆகி சைன் அப் அப்படிங்கிற ஒரு பட்டன் வந்து க்ரியேட் ஆகிடும். இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும், கம்ப்யூட்டர் கிட்ட ஒரு பட்டனை க்ரியேட் பண்ணு, அந்த பட்டனுக்கு நடுவில் சைன் அப் அப்படின்னு எழுதுன்னு நான் சொன்னேன். கம்ப்யூட்டர் என்னுடைய இன்ஸ்ட்ரக்ஷனை அப்படியே கேட்டுக்கிட்டு சைன் அப் அப்படிங்கிற ஒரு பட்டனை எனக்கு உருவாக்கி கொடுத்துருச்சு. ஸோ சிம்பிள் தான். இப்போ ரெடிட் டெவலப்பர்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கம்ப்யூட்டர் கிட்ட லாகின் அப்படிங்கிற ஒரு பட்டனை வந்து கிரியேட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அது லாகின் அப்படிங்கிற பட்டனை கிரியேட் பண்ணிடுச்சு. இப்போது நீங்கள் பார்த்தாலே தெரியும், இந்த பட்டன் வந்து அழகாக இருக்குது. அதாவது நான் இதுக்கு மேலே மவுஸ் வச்சேன்னா பிளாக் கலரில் மாறுது அண்ட் ஒரு ரெட் கலரில் அழகாக இருக்குது. அண்ட் என்னுடைய பட்டன் வந்து கொஞ்சம் நார்மல் பட்டன் மாதிரியே கொஞ்சம் அக்லியாக இருக்குது. இந்த பட்டன் மாதிரி ஆக்கணும்னா நம்ம வந்து சிஎஸ்எஸ் படிக்கணும். சிஎஸ்எஸ் வந்து நம்ம அடுத்த லெசனில் பேசிக்ஸை வந்து நம்ம கவர் பண்ண தான் போகிறோம். ஸோ இப்போதைக்கு நம்ம நார்மல் HTML மட்டும் பார்க்கலாம். இப்போது நான் கம்ப்யூட்டர் கிட்ட இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன். என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன்னா, எனக்கு வந்து ஒரு ஹெட்டிங் டேக் வந்து க்ரியேட் பண்ணு, அதில் வந்து பேசிக்ஸ் ஆஃப் HTML அப்படின்னு எழுதுன்னு நான் இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன். ஸோ ஹெச்1னா ஹெட்டிங் டேக் அப்படின்னு அர்த்தம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை க்ளோஸும் பண்ணணும், க்ளோஸ் பண்ணாமல் விட்டுறக்கூடாது. அண்ட் இந்த இடத்துல பேசிக்ஸ் ஆஃப் HTML அப்படின்னு நான் கொடுத்துட்டு கண்ட்ரோல் எஸ் கொடுத்தேன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், பேசிக்ஸ் ஆஃப் HTML அப்படிங்கிற ஹெட்டிங் டேக் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ பட்டன் மேலே இருக்கிறதால பட்டன் ஃபஸ்ட்டும் H1 டேக் வந்து கீழேயும் இருக்குது. இப்போ நான் இந்த H1 டேக்கை தூக்கி மேலே போட்டேன் அப்படின்னா இது அப்படியே மேலே போயிடும். ஏன்னா கம்ப்யூட்டர் நம்மளுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணுது. அண்ட் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, பாடியில் வர எல்லாமே இந்த இடத்துல நம்ம எழுதுவோம். அப்போ இந்த ஹெட்டில் என்ன கோடு எழுதுவோம்னா, இந்த பாடி, அதாவது இந்த இடத்துல வராத எல்லா கோடையுமே நம்ம வந்து இந்த ஹெட்டிங் டேக்ல எழுதுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ரெட்டிட்டில் டாப்பில் பார்த்தீங்கன்னா லைக் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், ரெடிட் டைவ் இன்டு எனிதிங் அப்படின்னு இருக்குது இல்லையா, இது வந்து இந்த பேஜோட டைட்டில். ஸோ இது வந்து பாடியில் இல்லை. அப்போது இதை தான் நம்ம வந்து ஹெட்டில் எழுதுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த ஹெட்டுக்குள்ளே நான் இருக்கிறேன். இப்போது ஒரு ஓப்பனிங் டேக் போட்டுட்டு டைட்டில் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் அதுக்கு வந்து ஒரு க்ளோசிங் டேக்குமே வந்து நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இன்பிட்வீனில் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் எழுதுவோமா. ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் எழுதிட்டு கண்ட்ரோல் எஸ் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், நமக்கு வந்து ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற டைட்டில் வந்துருச்சு. ஸோ இந்த டைட்டிலுக்கு மட்டும்தான் இந்த ஹெட்டிங் டேக் யூஸ் பண்ணுவோமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவோம். லைக் வந்து நம்ம HTML எந்த லாங்குவேஜில் எழுத போகிறோம் அப்படிங்கிறது, அண்ட் வேறு என்னென்ன ஷீட்டெல்லாம் லிங்க் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு CSS க்ரியேட் பண்ணோன்னா, CSS ஷீட் க்ரியேட் பண்ணோன்னா அதை வந்து இங்கே தான் வந்து லிங்க் பண்ணுவோம். அண்ட் ஒரு ஜாவா ஸ்கிரிப்டை வந்து நம்ம இங்கே தான் வந்து லிங்க் பண்ண போகிறோம். சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் எல்லாத்துக்குமே வந்து இந்த ஹெட்டை தான் யூஸ் பண்ணுவோம். ஜஸ்ட் உங்களுக்கு ஸ்க்ரீனில் என்னென்ன தெரியணும் அப்படிங்கிறத மட்டும்தான் இந்த பாடியில் யூஸ் பண்ணுவோம். மிச்சம் எல்லாமே வந்து இந்த ஹெட்டில் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஹெட்டும் பாடியும் ஈக்குவலி இம்பார்ட்டண்ட். இப்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி HTML அப்படிங்கிறது கம்ப்யூட்டர் நம்மளுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணுது அப்படிங்கிறது. இந்த H1 அப்படிங்கிறது ஒரு டேக், அதாவது இதை வந்து HTML எலிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பட்டன் அப்படிங்கிறது ஒரு HTML எலிமெண்ட். இந்த மாதிரி thousands ஆஃப் HTML எலிமெண்ட்ஸ் இருக்குது. இந்த thousands ஆஃப் HTML எலிமெண்ட்ஸை ஒன்றா கம்பைன் பண்ணி ஒரு வெப்சைட்டை வந்து நம்ம உருவாக்குவோம். அண்ட் அந்த உருவாக்கின வெப்சைட்டை CSS மூலியமாக அழகாக ஸ்டைல் பண்ணுவோம். அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் வச்சு நம்ம ஃபங்க்ஷனாலிட்டி வந்து அதுக்கு கொடுப்போம். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இது ஜஸ்ட் பேசிக்ஸ் ஆஃப் HTML அப்படிங்கிறதுனால இன்னும் ரொம்ப சில முக்கியமான HTML எலிமெண்ட்ஸை மட்டும் பார்த்துட்டு இந்த வீடியோவை வந்து இதோட ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்ததாக பார்க்க போகிற HTML எலிமெண்ட் வந்து லிஸ்ட் எலிமெண்ட். அதாவது நம்ம இந்த வெப்சைட்லாம் போனோன்னா புல்லட் பாயிண்ட்ஸ்லேயோ அல்லது வந்து நம்பர் பாயிண்ட்ஸ்லேயோ வந்து சில டேக்ஸ்லாம் எழுதியிருப்பாங்க இல்லையா, சில இன்ஃபர்மேஷன்லாம் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதுதான் வந்து லிஸ்ட் எலிமெண்ட்ஸ். இந்த லிஸ்ட்டில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து ஆர்டர்ட் லிஸ்ட், இன்னொன்று வந்து அன்ஆர்டர்ட் லிஸ்ட். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு HTML ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு சில நோட்ஸ் தேவைப்படும். அதாவது வந்து எந்த டேக் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறத வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு
ஸோ பொதுவாக நோட்ஸ் எழுதணும் அப்படின்னா நீங்கள் ஓப்பன் ஆங்கிள் ப்ராக்கெட் போட்டுட்டு எக்ஸ்க்ளமேட்டரி போட்டுட்டு 2 டேஷ் போட்டுக்கணும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து என்ன வேணால் எழுதிக்கலாம், லைக் வந்து என்ன வேணால் எழுதிக்கலாம். கம்ப்யூட்டர் வந்து இதை அப்படியே இக்னோர் பண்ணிடும், இந்த லைனை வந்து ரன் பண்ணாது. ஸோ லிஸ்ட் எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது யூஸ்டு டு என்ன எழுதலாம், யூஸ்டு டு டிஸ்பிளே லிஸ்ட் இன் யுவர் வெப்சைட். இது சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு, லைக் வந்து இந்த கமெண்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வந்து காட்டுறதுக்கு. ஸோ இதில் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து ஆர்டர்ட் லிஸ்ட், அதை வந்து ஓஎல்னு சொல்லுவோம். அண்ட் அன்ஆர்டர்ட் லிஸ்ட், அதை வந்து நம்ம யூஎல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இந்த 2 லிஸ்ட் எலிமெண்ட்டை பற்றியும் இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு ஆர்டர் லிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஓஎல்னு போட்டுட்டு அண்ட் அதுக்கு வந்து ஒரு க்ளோசிங் டேக். ஸோ இதுதான் வந்து ஒரு ஆர்டர்ட் லிஸ்ட்டை வந்து இப்போ நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதுக்குள்ளே நம்ம எத்தனை லிஸ்ட்டை வேணாலும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ லிஸ்ட் அப்படிங்கிறத வந்து எல்ஐ அப்படின்ட்டு வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும். அண்ட் அகெயின் எல்ஐ அப்படின்னு கொடுக்கணும். இங்கே வந்து நான் சும்மா வந்து எப்படி சொல்கிறது, ONE1 அப்படின்னு போட்டுக்கிறேன். இதை அப்படியே காப்பி பண்ணி கீழே பேஸ்ட், TWO அகெயின் THREE அகெயின் FOUR அப்படின்னு நான் கொடுத்துட்டு ஜஸ்ட் வந்து நான் ஒரு கண்ட்ரோல் எஸ் அமுக்குனால உங்களுக்கு தெரியும், நம்பர் பாயிண்ட்ஸில் நான் கொடுத்தது வந்து ஒரு லிஸ்ட்டாக வந்துருச்சு. இப்போது இதை அப்படியே நான் காப்பி பண்ணிவிட்டு கீழே பேஸ்ட் பண்ணுறேன். ஓஎலுக்கு பதிலாக இங்கே யூஎல்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் இங்கேயும் வந்து ஒரு யூஎல்னு கொடுத்துக்கிட்டு அகெயின் கண்ட்ரோல் எஸ் கொடுத்தேன்னா இப்போது புல்லட் பாயிண்ட்ஸில் உங்களுக்கு லிஸ்ட்டு வந்து லோட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து இன்னொரு HTML எலிமெண்ட், லைக் ஆர்டர்ட் லிஸ்ட் அண்ட் அன்ஆர்டர்ட் லிஸ்ட். அண்ட் அதே மாதிரியே ஆங்கர் டேக் அப்படின்ற ஒன்று இருக்குது. இது வந்து இன்னொரு HTML எலிமெண்ட். ஆங்கர் டேக்னா ரொம்ப சிம்பிள் தான். இந்த இடம் இருக்குது இல்லையா, ரூல்ஸ்ன்னு இருக்குது, பாட் கமெண்ட்ஸ்ன்னு இருக்குது இல்லையா. ஸோ இதுதான் வந்து ஆங்கர் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆங்கர் டேக் அப்படிங்கிறத வந்து எப்படி க்ரியேட் பண்ணணும்னா ஜஸ்ட் ஏன்னு போட்டால் போதும். அண்ட் இந்த இடத்துல வந்து என்ன டெக்ஸ்ட் கொடுக்கலாம், சும்மா கூகுள்னு கொடுப்போம். கொடுத்தாலே உங்களுக்கு வந்து ஒரு ஆங்கர் டேக் வந்து இங்கே க்ரியேட் ஆகிடும். அண்ட் இந்த இடத்துல href அப்படிங்கிறது வந்து ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன். ஸோ இந்த இன்பில்ட் ஃபங்க்ஷனை பற்றிலாம் நம்ம தெளிவாக ஃப்யூச்சரில் பார்க்கலாம். இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஆங்கர் டேக் அதாவது இந்த ரூல்ஸ்ன்னு இருக்குது இல்லையா, இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன், கண்ட்ரோல் அழுத்தி கிளிக் பண்ணேன்னா இது வேறு ஒரு பேஜுக்கு போகுது, கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி இந்த கூகுள் அப்படிங்கிறத கிளிக் பண்ணால் இது எங்கே போகணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது தான் இந்த href. இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா https சாரி :// தான் கரெக்ட். google.comனு கொடுத்துட்டு இப்போ வந்து நான் இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து கூகுள்குள்ளே போயிடும். ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து எந்த வெப்சைட்டோடைய நேம் வேணாலும் கொடுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா meta.comனு கொடுத்துக்கிறேன். அண்ட் அகெயின் கண்ட்ரோல் எஸ் அமுக்கிட்டு இப்போ ஜஸ்ட் கண்ட்ரோல் அமுக்கி இதை அமுக்கினேன்னா டைரெக்டாக மெட்டாக்குள்ளே போயிடும். ஸோ இதுதான் வந்து இந்த ஆங்கர் டேக் அப்படிங்கிறது. இந்த href அப்படிங்கிறது இன்பில்ட் ஃபங்க்ஷனாலிட்டி. இன்பில்ட் ஃபங்க்ஷனாலிட்டியை பற்றி நம்ம அடுத்த HTML லெசனில் பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த ஆங்கர் டேக் அப்படிங்கிற ஒரு எலிமெண்ட் இருக்குது. இந்த எலிமெண்ட் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஹைப்பர் லிங்க் டெக்ஸ்ட்டை மட்டும் க்ரியேட் பண்ணும் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்து பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு எலிமெண்ட் வந்து பேராகிராஃப் எலிமெண்ட். அண்ட் இந்த பேராகிராஃப் எலிமெண்ட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இந்த மாதிரி வந்து ரைட்டப்ஸ்க்கு வந்து யூஸ் ஆகும். லைக் இந்த இடத்துல இருக்குது இல்லையா, திஸ் த்ரெட் இஸ் கிரியேட்டட் டு டிஸ்கஸ் அண்ட் ஷேர் யுவர் ஒப்பீனியன்ஸ் ரிகார்டிங் டுடேஸ் எபிசோட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வெப்சைட்டில் பார்க்குற எல்லாமே வந்து பேராகிராஃப் டேக் தான். அதே மாதிரி இந்த HTML பற்றி நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோம் இல்லையா, இது எல்லாமே வந்து பேராகிராஃப் டேக் தான். இந்த பேராகிராஃப் டேக் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எஸ்பெஷலாக வந்து நீங்கள் ஒரு பிளாகிங் வெப்சைட் க்ரியேட் பண்ணிங்கன்னா ஏகப்பட்ட பேராகிராஃப் டேக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஸோ பேராகிராஃப் டேக் அப்படிங்கிறது ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் தான். ஜஸ்ட் வந்து பீன்னு கொடுத்துக்கோங்க அண்ட் வந்து அந்த பீங்கிறத க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன ரைட் பண்ணாலும் அதை வந்து பேராகிராஃப் டேக் அதான் கன்சிடர் பண்ணோம். நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து ஒரு கண்ட்ரோல் எஸ் கொடுத்தேன்னா நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ஒரு பேராகிராஃப் மாதிரி அழகாக க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து பேராகிராஃப் எலிமெண்ட். அண்ட் இதுக்கப்புறமா நம்ம இன்னொரு முக்கியமான எலிமெண்ட்டை பற்றி பார்க்கலாம். அதுதான் வந்து இமேஜ் எலிமெண்ட். இந்த இமேஜ் எலிமெண்ட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஜஸ்ட் வந்து இமேஜை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு. ஸோ இது எல்லாமே வந்து வீடியோ எலிமெண்ட். இமேஜ் ஒன்று கூட காணும். ஓகே, இது ஒரு இமேஜ் இருக்குது இல்லையா, அண்ட் இது ஒரு இமேஜ், இது ஒரு இது இமேஜ் கிடையாது, அண்ட் இது ஒரு இமேஜ். ஸோ இந்த மாதிரி வந்து இமேஜை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு வந்து இமேஜ் எலிமெண்ட் யூஸ் ஆகுது. இந்த இமேஜ் எலிமெண்ட்டில் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் மட்டும் இருக்கும். இதுக்கு வந்து க்ளோசிங் டேக் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இடத்துல ஒரு ஓப்பனிங் டேக் வந்ததுன்னா அதுக்கு வந்து க்ளோசிங் டேக் அப்படிங்கிற ஒன்று வரும். பட் இமேஜ் எலிமெண்ட்ஸ் மாதிரி ஒரு சில ஸ்பெஷல் எலிமெண்ட்ஸ் இருக்குது, அதுக்கு மட்டும் நம்ம க்ளோசிங் டேக் போடக்கூடாது. ஸோ அது வந்து எப்படி போடணும் அப்படின்னா ஐஎம்ஜின்னு போட்டுட்டு அப்படியே ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடணும். இதுதான் வந்து இமேஜ் எலிமெண்ட். இந்த இமேஜ் எலிமெண்ட்டுக்கு நமக்கு வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த இமேஜை நம்ம அப்லோட் பண்ண போகிறோன்றது இருக்குது இல்லையா. இப்போது இங்கே வந்து href அப்படிங்கிற ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷனை வந்து நம்ம கொடுத்தோம். அதே மாதிரியே எந்த இமேஜை டிஸ்பிளே பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன் இருக்குது. அதை வந்து நம்ம எஸ்ஆர்சி அப்படின்னு சொல்லுவோம். எஸ்ஆர்சினா ரொம்ப சிம்பிள், சோர்ஸ் அப்படின்னு அர்த்தம். அதாவது இமேஜோடைய சோர்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணணும். இப்போ வந்து என்னுடைய கம்ப்யூட்டரில் பெருசாக இமேஜஸ் எதுவுமே இல்லை. ஸோ நான் அதனால் என்ன பண்ணுறேன்னா இன்டர்நெட்லேருந்து ஒரு இமேஜ் எடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்பைடர்மேன் 200x200 வால்பேப்பர் அப்படின்னு போட்டுட்டு ஜஸ்ட் இமேஜஸ்குள்ளே போய்க்கிறேன். போயிட்டு ஒரு அழகான இமேஜ் மட்டும் எடுத்துப்போம். எல்லாமே பெரிய பெரிய இமேஜஸாக இருக்குது. ஓகே, இது ஓரளவுக்கு டீசெண்டான சின்ன இமேஜாக இருக்குது. ஜஸ்ட் நான் இதை கண்ட்ரோல் கிட்டு காப்பி இமேஜ் அட்ரஸ் இருக்குது இல்லையா, இதை எடுத்துட்டு இந்த சோர்ஸ்க்குள்ளே அந்த காப்பி இமேஜ் அட்ரஸை கொடுத்தேன் அப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும், நான் கண்ட்ரோல் எஸ் அமுக்குனதும் அந்த இமேஜ் வந்து இங்கே அழகாக லோட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான். இன்கேஸ் வந்து நீங்கள் கம்ப்யூட்டரில் இமேஜ் வச்சுருந்தீங்கன்னா லைக் இந்த இடத்துல வந்து அதை லோட் பண்ணணும், நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணோம் இல்லையா. ஸோ லோட் பண்ணிவிட்டு அந்த இமேஜோடைய நேமை வந்து இங்கே எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். இது சும்மா ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்காக நான் இன்டர்நெட்லேருந்து எடுத்தேன். ஸோ இந்த மாதிரியுமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லைக் இன்டர்நெட்டில் இருந்து ஒரு இமேஜ் எடுத்து அதை வந்து நீங்கள் ஷோ பண்ணலாம். ஸோ இப்போ வரைக்கும் வந்து நம்ம HTML பற்றி ஒரு சில எலிமெண்ட்ஸ் எல்லாம் நல்லா பார்த்தோம். இப்போ கடைசியாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சிம்பிள் ப்ராஜெக்ட் வந்து பண்ணலாம். லைக் வந்து இப்போது கற்றுக்கிட்ட இருக்கிறத மட்டும் வச்சுட்டு, இவ்வளோ நேரம் நம்ம படித்ததை மட்டும் வச்சுட்டு ஒரு சிம்பிளான ப்ராஜெக்ட் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்டை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே சிம்பிளான ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு ப்ராஜெக்ட் தான். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து இது எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிருக்கு இல்லையா. நான் கண்ட்ரோல் எஸ் கொடுத்தேன்னா இது எல்லாமே போயிடும். இப்போது என்னுடைய எய்ம் வந்து ரொம்ப சிம்பிள் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு ஹெட்டிங் டேக் க்ரியேட் பண்ண போகிறேன், மை ஃபேவரேட்ஸ் அப்படின்னு போட்டுட்டு அதுக்கு கீழே வந்து நான் சப் ஹெட்டிங்ஸ் வந்து கொடுக்க போகிறேன். என்னென்ன சப் ஹெட்டிங்ஸ்னால் ஃபஸ்ட்டு மை ஃபேவரேட் ஸ்போர்ட்ஸ் கிளப் அப்படின்னு போட்டுட்டு வேர்ல்டில் எனக்கு பிடிச்ச 5 ஸ்போர்ட்ஸ் கிளப்பை நான் வந்து லிஸ்ட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா ஃபேவரேட் ஆத்லெட்ஸ்ன்னு போட்டுட்டு ஃபேவரேட் ஆத்லெட்ஸ் 5 பேரை வந்து நான் லிஸ்ட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா என்னுடைய ஃபேவரேட் ஃபுட்பாலருடைய இமேஜை கீழே போட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து ஒரு ஆங்கர் டேக்கில் விசிட் மை வெப்சைட் அப்படின்னு போட்டுட்டு ஒரு வெப்சைட் நேம் கொடுக்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து ரொம்பவே வந்து பேசிக்கான ஒரு வெப்சைட் தான். ஒரு நடுவில் வந்து நம்ம இன்பிட்வீனில் இது கூட போடலாம், டாப் 5 மூவிஸ் அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம இந்த சின்ன ப்ராஜெக்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு h1 டேகை இங்கே க்ரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதை வந்து இப்போ க்ளோஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போட்டால் க்ளோஸ் ஆகும். இந்த இடத்துல மை ஃபேவரேட்ஸ் அப்படின்னு போட்டுட்டு கண்ட்ரோல் எஸ் கொடுத்தேன்னா மை ஃபேவரேட்ஸ் அப்படிங்கிற ஒரு h1 டேக் வந்து இங்கே க்ரியேட் ஆகிடும். அண்ட் இது வந்து ஹெட்டிங்க்கு வந்து நம்ம பொதுவாக யூஸ் பண்ணுவோம் h1 அப்படிங்கிறத. ஸோ சப் ஹெட்டிங்ஸ்க்கு நம்ம பொதுவாக h2, h3, h4 அப்படிங்கிறது வந்து நம்ம ரிக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிப்போம். இந்த இடத்துல நான் h3 டேகை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். h3 அப்படின்னு போட்டுட்டு அண்ட் அந்த h3யை
நான் க்ளோஸும் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு மை ஃபேவரட் ஃபேவரட் ஃபுட் ஸ்போர்ட்ஸ் கிளப்னு மட்டும் போட்டுக்கிறேன். அண்ட் கண்ட்ரோல் எஸ் கொடுத்தேன்னா நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு சப்ஹெட்டிங் மாதிரி அழகாக இங்கே க்ரியேட் ஆகிடுச்சு. அண்ட் இந்த இடத்துல வந்து நான் வந்து ஒரு ஆர்டர் லிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓஎல் அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணிவிட்டு அண்ட் இதுக்குள்ளே வந்து நம்ம லிஸ்ட் எலிமெண்ட்ஸ் கொடுக்கணும் இல்லையா? ஸோ லிஸ்ட் எலிமெண்ட்ஸை வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதை வந்து ஒரு 5 டைம்ஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து என்னுடைய ஃபேவரட் டீம்ஸை வந்து நான் எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் and Real Madrid, Mumbai Indians, Bayern Munich, மேன் சிட்டி அப்படிங்கிற மாதிரி நான் எழுதிக்கிட்டேன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், அழகாக வந்து ஒரு லிஸ்ட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. அண்ட் இப்போது ஃபேவரட் அத்லெட்ஸ் இதை அப்படியே இங்கே காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு ஃபேவரட் அத்லெட்ஸ்ன்னு போட்டுக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல ஆர்டர் லிஸ்ட்டுக்கு பதிலாக நான் அன்ஆர்டர் லிஸ்ட் போட்டுக்கிறேன். ஜஸ்ட் காப்பி அண்ட் பேஸ்ட். இங்கே யூஎல் வரும், இந்த இடத்துலையும் யூஎல் வரும். ஃபஸ்ட்டு ரொனால்டோ, இந்த இடத்துல ஏபிடி வில்லியர்ஸ், வில்லியம்சன், விராட் அண்ட் நெய்மார். ஸோ இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், அழகாக வந்து ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட்டுமே க்ரியேட் ஆகிடுச்சு. அண்ட் ஒரு சப்ஹெட்டிங்க்கு கீழே அண்ட் கடைசியாக ஃபேவரட் மூவிஸ் அப்படின்னு போட்டுப்போம். இதை ஆர்டர் லிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணிக்கலாம். அவெஞ்சர்ஸ் எண்ட்கேம், இன்டர்ஸ்டெல்லார், ஹாரி பாட்டர், பைரட்ஸ் ஆஃப் தி கரீபியன் அண்ட் லாஸ்ட்டாக என்ன போடலாம், இன்செப்ஷன் போட்டுக்கலாமா? அண்ட் இப்போது அதுக்கப்புறமா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு இமேஜை வந்து இங்கே கொடுத்துக்கலாம். ஐஎம்ஜின்னு போட்டுட்டு செல்ஃப் க்ளோசிங் டேக்கை கொடுத்துட்டு இந்த இடத்துல ரொனால்டோ இமேஜ் போட்டுக்கலாம். ஆக்சுவலாக மேன் யுனைட்டடில் ஒரு அழகான ஃபோட்டோ இருக்கும். எங்கே போச்சு அந்த ஃபோட்டோ? இன்னும் அந்த ஃபோட்டோ கிடைக்கல. ஸோ சேட். ஓகே, வேறு ஏதாச்சும் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இது நல்லா தான் இருக்குது பார்க்க. ஜஸ்ட் காப்பி இமேஜ் அட்ரஸ், இங்கே எஸ்ஆர்சின்னு போட்டுட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி அழகாக இமேஜ் வந்துருச்சா? இப்போ லாஸ்ட்டாக ஒரு ஆங்கர் டேக் மட்டும் போட்டுக்கலாம். இந்த இடத்துல சும்மா விசிட் மை வெப்சைட். இங்கேயோ டைப் ஆகிட்டு இருக்கு. விசிட் மை வெப்சைட்டுன்னு போட்டுட்டு இங்கே ஹெச்ரெஃப் அப்படின்னு போட்டுட்டு அதே மாதிரி தான் சும்மா ஒரு வெப்சைட் நேம். google.com அப்படின்னு கொடுத்துட்டோன்னா
நம்மளோட வெப்சைட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது ஏன் இங்கே சைடில் வருது, இது ஏன் கீழே வர மாட்டுதுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதுக்கான ஆன்சர் எல்லாமே உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் கிடைக்கும் நம்ம சிஎஸ்எஸ் பண்ணும்போது. இப்போதைக்கு வந்து இந்த இமேஜ் அப்படிங்கிறது ஒரு இன்லைன் பிளாக் எலிமெண்ட், அதனால இது வந்து பாதி ஸ்பேஸை மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த விசிட் மை வெப்சைட்டை பக்கத்தில் போட்டுருச்சு. இதை பற்றிலாம் நம்ம தெளிவாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கனாலே கூகுளுக்கு போயிடும் டேரெக்டாக. அண்ட் இதுதான் வந்து ஒரு சிம்பிளான ப்ராஜெக்ட். ஜஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம என்ன படித்தோம் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு ஒரு சிம்பிளான ஒரு சிங்கிள் பேஜில் ஒரு ஸ்மால் வெப்சைட்டை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுடைய ஃபேவரட்ஸை வந்து நீங்கள் போட்டு பாருங்கள். அதாவது ஃபேவரட் பீப்புள்னு உங்களுக்கு இருப்பாங்க, ஃபேவரட் கோட்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் போட்டு ஒரு சிம்பிள் வெப்சைட் வந்து க்ரியேட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சிஎஸ்எஸ் உடைய பேசிக்ஸை வந்து நம்ம பார்ப்போம். இதெல்லாமே வந்து எப்படி ஸ்டைல் பண்ணுறது, கொஞ்சம் டீசெண்டாக ஸ்டைல் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்டு, அண்ட் இந்த HTMLல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது டிஐவின்னு சொல்லுவாங்க, அதாவது கண்டெய்னரைசேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த கான்செப்டை வந்து நம்ம 3வது வீடியோவில் பார்க்கலாம். அது ரொம்ப 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 க்ரூஷியலான ஒரு வீடியோ. அண்ட் இந்த 3 வீடியோ முடிச்சதுக்கப்புறமா நம்ம டேரெக்டாக ஜாவா ஸ்கிரிப்ட் போயிடலாம். பிகாஸ் வந்து HTMLல படிக்கிறதுக்கு பெருசாக எதுவும் கிடையாது. இப்போதைக்கு இந்த பேசிக்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் லைக் வித்தின் அ மந்த் ஆர் 2ல் நம்ம ரியாக்ட் போக போகிறோம். ரியாக்டில் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் திருப்பி HTML வச்சு தான் ஒர்க் பண்ண போகிறீங்க. அதனால் வந்து நம்ம பெருசாக இப்போதைக்கு HTMLல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டாம். இப்போதைக்கு HTML அப்படிங்கிறது நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை கம்ப்யூட்டர் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணி நமக்கான எலிமெண்ட்ஸை க்ரியேட் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி தௌசண்ட்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் டைம் கிடச்சிதுன்னா எந்தெந்த எலிமெண்ட் என்னென்ன பண்ணும் அப்படிங்கிறத நீங்கள் கூகுள் பண்ணலாம், இல்லைனா W3 ஸ்கூல் மாதிரியான வெப்சைட்ஸில் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சிஎஸ்எஸை பற்றி ஃபுல்லாக படிக்கலாம். ஃபுல்லாக இந்த சென்ஸ் பேசிக்ஸை பற்றி ஃபுல்லாக படிக்கலாம். அண்ட் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் உங்களுக்கு வந்து என்னுடைய கண்டென்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாலும், அண்ட் இந்த வீடியோ வந்து நீங்கள் லைக் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஒரு தம்ஸ் அப் கொடுத்துட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.